அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகுவதற்காக என்னுடைய மூன்றாந்தர பயிற்சி தாளின் 9வது வினாத்தாளின் மாதிரி பரீட்சையின் இறுதி 7ஆம் 8ஆம் பக்கங்கள் பார்வையிட இருக்கின்றது. அதனை பார்வையிட்ட பின் தொடர்ச்சியாக 10வது பயிற்சித்தாள் பயிற்சிகளை பார்வையிடுவோம். இப்பொழுது நான் உங்களுக்கு 9வது பரீட்சை தாளின் 7ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் அளிக்க முயற்சி செய்கின்றேன். நீங்கள் அதனை கவனமாக பின்பற்றும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இப்ப பக்கத்தை காட்டி கேள்விக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்ற போது நீங்க அவற்றை கவனமாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இது 9வது பயிற்சி தாளின் 7ஆம் பக்க வினாக்கள். முப்பத்தி 33, 34 ஆகிய 3 வினாக்களுக்கும் பிரதியீடு சார்பான தகவல்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இதனை அவதானித்து நாங்கள் விடையளித்தல் அவசியம். சரியான விடையின் கீழ் கோடிடுக. இது கேள்விக்கு எது மிக பொருத்தமான விடையாக இருக்கின்றதோ அதுக்கு கீழே நாங்கள் கோடு இடுதல் வேண்டும். இங்கே திகதி என்பது 3 வடிவங்களாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது திகதி என்ற சொல்லிலே உள்ள அழகு என்னென்றால், இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் ஒரே உச்சரிப்பு கொண்டது. தீனா கானா தீனா இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாகவும் தீகதி. அப்ப திகதி என்ற ஒரே உச்சரிப்பை கொண்ட சொல்லாக இருக்கின்றது. அப்ப குறியீடுகளும் 1வதும் 3வதும் ஒரே குறியீடாக பிரதியீடு செய்யப்படும். நடுவில் உள்ள எழுத்துக்கான கா ஊக்கு எழுத்துக்கான பிரதியீடாக உள்ள குறியீடு வித்தியாசமானதாக இருக்கின்றது. அடுத்து ஒரு சொல் அவர் என தரப்பட்டு அதுல ஆன ஆ ப இல் 3 எழுத்துக்களுக்கும் 3 குறியீடுகள் பிரதியீடாக தரப்பட்டுள்ளன என குறிக்கலாமாயின் கீழுள்ள சொற்களை குறிக்கும் குறியீடுகளை தெரிவு செய்க. அப்படியாக தரப்பட்ட தரவுகளை ஆதாரமாக கொண்டு நாங்கள் இங்கு தரப்படுகின்ற சொற்களுக்கு எந்த குறியீடுகள் போட்டால் பொருத்தமானது என கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப இதுல இந்த 3 எழுத்துக்களும் அங்கே மேலே இருக்கின்றது. ஆனா என்பது அவர் என்பதில் முதல் எழுத்தாகவும், திக திக என்பது திகதியின் முதல் 2 எழுத்துக்களாகவும் இருக்கின்றது. அவனகைக்கு விடை காண்பதற்கு மிக இலகுவாக ஆனாவின் அதிக என்ற அவர் என்ற சொல்லிலே முதல் எழுத்தை கண்டுபிடிப்போமாக இருந்தால், எழுத்துக்குரிய குறியீடை கண்டுபிடிப்போமாக இருந்தால் முக்கோணமாக இருக்கின்றது. அப்ப அந்த முக்கோணம் அதிக என்பதின் முதல் குறியீடாக வருதல் வேண்டும். அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது, இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது, இது பொருத்தமில்லை. அப்ப இந்த விடையை நாங்கள் இனி பார்வையிட தேவையில்லை. இது பிரதியீடு. இனி அடுத்ததாக
தீக என்பது திகதியின் முதலிரு குறியீடுகள். அப்ப இந்த ரெண்டு குறியீடுகளும் தொடர்ச்சியாக, அதாவது வட்டத்துக்கு பின்பு சதுரம் வருவது இது பொருத்தமாக இருக்கின்றது, இது பொருத்தமில்லை. இப்படியாக இது இருக்குது. ஆனபடியா இந்த விடையும் பொருத்தமில்லை. முதலாவது விடைதான் பொருத்தமானது என்பதை நாங்கள் பிரதியிட்டு கண்டுகொள்ள முடியும். இனி அடுத்தது கதிர். அடுத்த சொல்வரிசை கதிர் என்ற சொல்வரிசை. அந்த கதிர் என்பதற்கும் 3 எழுத்துக்களுக்கும் உரிய குறியீடுகள் இருக்கின்றது. கதி என்பது திகதியில இறுதி 2 எழுத்துக்களும், இர் என்பது அபரில இறுதி 2 எழுத்துக்களுமாக இருக்கின்றது. அப்ப முதல்ல இந்த 2 குறியீடுகளும் அடுத்து இந்த குறியீடும் பிரதியீடாக இருக்கின்ற விடைதான் கதிர் என்பதற்கு பொருந்தும். அப்ப நாங்க இதை பார்ப்போமாயிருந்தால் இந்த 2க்கும் இது 2ம் பொருத்தமாக இருக்கின்றது. இது பொருத்தமில்லை. அப்ப இந்த விடையை பார்க்க தேவையில்லை. அடுத்ததாக இறுதியாக இந்த வடிவம் உள்ளது இதுதான், இது அல்ல. அப்ப இந்த விடையும் பிழை. அப்ப பொருத்தமான விடை 2வது என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதில் வதிப்பவர் எனும் சொல்லுக்குரிய குறியீடை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்க வதிப்பவர் என்பதில முதலெழுத்து வானா, அதை அழித்து விட்டு காட்டுறேன். முதலெழுத்து வானா அது அபரில நடு எழுத்தாக வருகின்றது. அப்ப இது 3லையும் அதே குறியீடு தான் இருக்கின்றது. அப்ப நாங்க முதல் எழுத்தை கொண்டு பொருத்தமற்ற விடையை காண முடியவில்லை. தீனா என்பது திகதியில முதல் எழுத்து. அப்ப அடுத்து 3ல 2ல வட்டம் இருக்கின்றது. இந்த விடை பிழை. அப்ப நாங்க இந்த விடையை நீக்க தேவையில்லை. பானா என்ற எழுத்து இங்க இல்லை. அதாவது வதிப்பவர்ல பானா என்கின்ற எழுத்துக்கு இங்க ஒரு இடமும் ஒப்பிட முடியாமல் இருக்கின்றது. பானா என்ற எழுத்து இல்ல. அப்ப நாங்கள் அதுக்கு இந்த குறியீடுகள் சாராத ஒரு எழுத்து இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். இந்த குறியீடுகள் அல்லாத எழுத்து. அப்ப இந்த எழுத்து பானா என்பதற்கு பொருந்தும். ஏனென்றால் இந்த குறியீடு அங்க இல்லை. இது பொருந்தாது. காரணம் என்னென்றால் இது ஏற்கனவே அங்க இருக்கின்றது ஆனாவுக்கு. அப்ப இந்த விடையும் பொருத்தம் இல்லை. நன்றாக அவதானிங்கோ. அடுத்தது பான இர்ரன்னா என்பது இந்த 2ம் வருதல் வேண்டும். அப்ப பான இர்ரன்னா இது 2ம் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நான் திரும்பவும் இதற்கான விளக்கம் தருகின்ற போது நீங்க மிகுந்த கவனத்தோட இதை பின்பற்றுங்கோ. இது பிரதியீடு சார்பான வினா. அதாவது வினாத்தாள் 1ல 14 தலைப்புகள்ல நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த 14 தலைப்புகள்ல முதலாவது பிரதியீடு. பிரதியீடு என்றால் அதன் கருத்து என்னென்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, அதாவது போட்டோ கொப்பி மாதிரி. பிரதி போட்டோ பிரதி, படப்பிரதி. அதாவது பிரதி என்றால் அதே போல அது அல்ல. ஒரிஜினல் ஒன்று, டூப்ளிகேட் இன்னொன்று. அசல் நகல். அசல் என்பது ஒரிஜினல், நகல் என்பது டூப்ளிகேட்.
அந்த வகையில சொற்களுக்குரிய எழுத்துக்களுக்கு குறியீடுகள் இங்கு விடையாக கிடைத்துதல் வேண்டும். அப்ப இங்க 2 சொற்கள் தரப்பட்ட இந்த திகதி என்ற சொல்லும் அவர் என்ற சொல்லுக்கும் முறையாக குறியீடுகள் தரப்பட்டிருக்கு. இப்ப எங்களை கேட்கப்படுகின்றது, இந்த மதிப்பவர் என்ற சொல்லுக்கு எந்த குறியீடு பொருத்தம் என. இது நான் உங்களுக்கு சொன்னது என்னென்றால், அப்ப இந்த இதுல உள்ள எழுத்துக்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பானா என்பது எங்காவது இருக்கின்றதா? முதலாவதும் 4வது எழுத்தாகவும் பானா இருக்கின்றன. அப்ப நாங்க பார்ப்போம், முதலாவதும் 4வதும் ஒரே வடிவமா என்றால் எல்லாவற்றிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. இங்க பாருங்க. அப்ப அதை கொண்டு நாங்கள் இப்ப பிழையானபடியே தவிர்க்க முடியாது. அப்ப நாங்கள் அடுத்தபடியாக பானா என்பது இந்த அவர் என்பதிலே 2வது என்றபடியால் 3லையும் அது பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. இனி தீனா என்பது திகதி என்பதில முதல் எழுத்து, அதுக்கு வட்டம் வருகின்றது. அப்ப இது 2ம் வட்டமாக இருக்கின்றது, இது சதுரம். ஆகவே இந்த விடை பொருத்தமில்லை என நாங்கள் அதை விளக்கிவிட்டோம். இனி பவர், இந்த பானா என்கின்றது ஒரு இடமும் இல்லை. அப்ப அந்த பானா என்பதற்கு இதுகள்ல இடம்பெறாத குறியீடு இருக்க வேண்டும். ஏன் அங்க பானா என்ற எழுத்துக்கு குறியீடு இல்லை. ஆனா இப்ப இதுல இருக்கிற குறியீடு ஏற்கனவே அங்க இடம்பெறுகின்றது. ஏனென்றால் அவர் இல்ல ஆனாவாக இருக்கின்றது. இங்க பாருங்க. அப்ப இந்த விடையும் பிழை. அப்ப இது பொருத்தம், இது அங்க இடம்பெறாத விடை. அப்ப பாதி என்பதும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, நாங்க தரமைந்து புலமை பரிசில் பறிக்க வினாத்தாள் 1க்கு 14 தலைப்புகளினூடாகத்தான் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்கின்றோம். இந்த 14 தலைப்புகளுக்கும் மிக இலகுவான வினாக்களையும் தொடுக்க முடியும், மிக கடினம் போல் தோன்றுகின்ற வினாக்களையும் தொடுக்க முடியும். அப்ப நாங்க இலகுவிலிருந்து பயிற்சிகளை மேற்கொண்டு போனால் நிச்சயமாக கடினமான வினாவுக்கும் விடையளிப்பது எங்களுக்கு கைவந்த கலையாகிவிடும். சரி, இனி இந்த பக்கத்து அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அதாவது, இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் பெரும்பான்மையாக 3 மதங்களை பின்பற்றுகிறார்கள். 4 மதங்களை. பெரும்பான்மை இனத்தவர்கள் பௌத்த மதத்தையும், பெரும்பான்மை இனத்தவர்கள் பௌத்த மதத்தில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தையும் பின்பற்றுகிறார்கள். மற்றும் சிறுபான்மை இனத்தவர்களாகிய தமிழர்களும் முஸ்லிம்களும் இந்து சைவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் பின்பற்றுகிறார்கள். இப்ப இங்கே கேட்கப்படுற 35வது வினா, இவ்வழிபாட்டு இடங்களுக்கு சென்றவர்கள் பேரை சரியான ஒழுங்கில் குறிக்கும் விட யாது என்று கேட்கப்படுகின்றது. இதுல முதலாவது இந்து ஆலயம் ஒன்றின் கோபுரம் தரப்பட்டுள்ளது. 2வது கிறிஸ்தவ ஆலயத்தின் முகப்பு தோற்றமும், 3வது இஸ்லாமிய வழிபாட்டிடத்தின் பள்ளிவாசலின் முகப்பு தோற்றமும் காணப்படுகின்றது. இதுல கேட்கப்படுறது என்னென்றால், இவ்வழிபாட்டு இடங்களுக்கு சென்றவர்கள் பேரை சரியான ஒழுங்கில் குறிக்கும் விடை இது. அதாவது இந்த வழிபாட்டு இடங்களுக்கு போனவர்கள பெயர்கள், இவர்கள் எல்லாம் தேசிய விடுதலைக்காக போராடியவர்கள்,
அல்லது ஏதோ தேசிய வகையில சேவை செய்தவர்கள் அல்லது ஏதோ ஆராய்ச்சியில அறிஞ பெருமை மிக்கவர்கள் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப இந்த ஆறுமுக நாவலர் என்பவர் தமிழ் தலைப்பதற்கும் சைவம் மேலோங்கி இருப்பதற்கும் உதவி செய்தவர். தோமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தவர். அறிஞர் சித்திலைப்பை தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அறிஞராக பல சேவைகள் செய்தவர். அந்த வகையில் நாங்கள் அவர்கள் மூவரிலேயும் முதலாவது ஆறுமுக நாவலர், அதாவது தேவாலய இந்து ஆலயத்துக்கு போனவர் சித்திலைப்பையோ சித்திலைப்பை என்பது பொருந்தாத முதலாவது விடை பொருந்தவில்லை. அப்போ தொடர்ல இருக்கணும் சரியான ஒழுங்கில. அப்ப முதலாவது ஆறுமுக நாவலர். தேவாலயத்துக்கு போனவர் கிறிஸ்தவராக இருப்பார், அவர் தோமஸ் ஆல்வா எடிசன். பள்ளிவாசலுக்கு சென்றவர் இஸ்லாமியர், அவர் அறிஞர் சித்திலைப்பை. ஆகவே மூன்றாவது விடைதான் இங்கே பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாத்தாளுக்கு பக்கத்துக்கு விடையளிக்க முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப நான் உங்களை உற்சாகமூட்டுறேன் பிள்ளைகளே. நீங்கள் இந்த மேற்கொள்ளுகிற முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். தொடர்ச்சியாக நீங்கள் இவ்வாறு கற்று வருகின்ற போது உங்களுக்கு அரச பரீட்சை மிக இலகுவாக அமையும் என்பதை நான் நிச்சயமாக சொல்றேன். என்ன காரணம் என்றால், நீங்க இந்த பயிற்சிகளை செய்து வருகின்ற பழக்கம் உங்களுக்கு எந்த கடினமான வினாக்களையும் வாசித்து விளங்கி விடையளிக்கும் ஆற்றலை உண்டு பண்ணும். அதை நீங்க குழந்தைகள் அதாவது கள்ளங்கபடம் அற்றவர்கள் என்று சொல்லப்படும், அதாவது சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள், அதுல சிந்தித்து அது பிள்ளை, இது சரி, இவர் சரியா அவர் சரியா என்றெல்லாம் ஒப்பிடுவது குழந்தைகளிடம் இல்லை. அதனாலதான் இந்த 5ஆம் ஆண்டு பரீட்சை பிள்ளைகளுக்கா பெற்றோர்களுக்கா என்று கேட்கப்பட்டால் அநேகமானவர்களுடைய தீர்மானம் பெற்றோர்களுக்கு என்பது. ஏனென்றால் பிள்ளைகள் நாங்க படிக்கிறோம், நாங்க செய்வோம், அவர்கள் அதை ஒரு பெரிய விடயமாக கருதுவதில்லை. நாங்க படிக்கிறோம், எங்க கேட்கப்படுற கேள்விகளுக்கு விடையளிப்போம். ஆனா பெரியவர்கள் இதை ஒரு பெரிய பாரமாக தூக்கி கொண்டு அவர்கள்தான் இந்த திரிப்பு அடைய வைக்கின்றார்கள். ஆகவே நான் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியது என்றால், உங்களோட மனநிலையில இந்த பரீட்சைக்காக நீங்க பயப்படவும் மாட்டீர்கள், பயப்பட தேவையும் இல்லை. ஏன், நீங்க காலையில் எழுந்து ஒழுங்காக படிக்க வாருங்கள். அந்த இதே முயற்சி, இதே பயிற்சி, இதே முறையில் நீங்க மேற்கொண்டால் நிச்சயமாக அரச பரீட்சை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த 9வது பயிற்சி தாளின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அவதானிங்கோ பிள்ளைகள். இது நாங்கள் அதாவது மெல்ல மெல்ல இலகு வழியில தரந்தண்டுக்கான பயிற்சிகள் இட்டு பார்த்தோம். இந்த தரம் 3க்கான பயிற்சிகள் 14 பார்க்கிறோம். இத்தனை பயிற்சிகளும் வினாத்தால் ஒன்றை ஆதாரமாக வைத்து நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக இருக்கின்றன. சரி, இனி 9வது மாதிரி பரீட்சையின் இறுதி பக்க 36வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இவ்வுருவில் உள்ள எண்ணிக்கை அளவு முக்கோணிகளை கொண்ட ஒரு யாது? இங்கு ஒரு அடைப்பில, செவ்வக அடைப்பில ஒரு உருவு வரையப்பட்டுள்ளது. அந்த உருவிலே காணப்படுகின்ற இருக்கின்ற
முக்கோணிகளின் எண்ணிக்கை அதே அளவிலே இருக்கிறபடியே தெரிவு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். இங்கு நாங்க மிகுந்த கவனமாக வினாவை பின்பற்ற வேண்டும். இதுல நாங்கள் அந்த உருவுக்கு அந்த அடைப்புக்கு இருக்கிற உருவில உள்ள முக்கோணிகளை எண்ணி முதல் கணக்கிடுவோம். அப்படி கணக்கிட்டால்தானே நாங்க விடை எது மிக பொருத்தமானது என கண்டுகொள்ள முடியும். அப்ப நாங்க இருக்கிற அந்த தரப்பட்ட செவ்வக அடைப்புக்கு இருக்கிற முக்கோணிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்பதை கண்டுகொண்டோம். அப்ப இங்க 8 முக்கோணிகள் உள்ளதாக நாங்கள் கருதுகின்ற போது, அப்படியே வைத்து பார்க்கின்ற போது 1, 2, 3, 4, அதாவது இதுல இருந்து பெறக்கூடிய முக்கோணிகள் அல்ல, உள்ள முக்கோணிகள். அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இதுல 1, 2, 3. அப்ப இதுக்கு பொருத்தமான உருவாக இதை நாங்க தெரிவு செய்யலாம். ஆனா இங்க பெறக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை வித்தியாசமாக இருக்கும். அதான் உங்களை சொல்லித்தரேன், கவனிங்கோ. இதுல இந்த 1, 2, 3, 4ஓட இந்த பெரிய முக்கோணத்தையும் சேர்த்தால் பெறக்கூடியது 5ஆக இருக்கின்றது. இதுல இந்த 8 முக்கோணிகளோட பெறக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கையை பார்த்தால் இப்படியாக 2 வரும், மேலதிகமாக இப்படியாக 2 வரும், அப்ப மேலதிகமாக 4 வருது. அப்ப 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12 பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே மேலதிகமாக இப்படியாக ஒரு முக்கோணம் பெறலாம், அப்ப 4 முக்கோணம். அப்ப நீங்க மிகுந்த கவனத்துல சொல்ல வேண்டியது, இதுல உள்ள முக்கோணிகளா பெறக்கூடிய முக்கோணிகளையா கருதப்படுகின்றது என்பது. அப்ப நுண்ணறிவு சார்ந்த வினாவில பெறக்கூடிய முக்கோணிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சார்பாகவும் மேலதிக விளக்கம் தர விளைகின்றேன். இப்ப பாருங்க, இதுல நான் மேலதிக விளக்கமாக, அதாவது முக்கோணிகள் பெறக்கூடிய முக்கோணிகள் சார்பான வினாக்கள் தருகின்றேன். இது ஒரு முக்கோணி, இப்படியாக இருந்தால் இது 2 முக்கோணிகள், இப்படியாக இருந்தால் இதுல 3 முக்கோணிகள். ஆனால் இதுல பெறக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுமாக இருந்தால் நன்றாக அவதானிங்கோ. இதுல 1 தான், அதுல சந்தேகம் இல்லை. இதுல 1, 2 இன்னும் 1 மேலதிகமாகவும் பெற முடியும், இந்த முக்கோணமும் பெற முடியும். அப்ப 3. இதுல 1, 2, 3ஓட மேலதிகமாக இப்படியாக 1, 2, 2ஆனது, அப்படி 2. அப்ப முதல்ல 3, பிறகு 2, மேலதிகமாக இன்னும் ஒரு பெரிய முக்கோணம் இருக்கின்றது, பெருசாக 1. அப்ப மொத்தம் 6 முக்கோணிகள். அதுக்குள்ள கருப்பு பொருந்தாது, நான் வேற கலரை காட்டுறேன். மேலதிகமாக 1, மொத்தம் 6 முக்கோணிகள் பொருந்தும். அப்ப இந்த முக்கோணிகளை காண்பதற்கு ஒரு இலகு வழியை நாங்கள் இதன் மூலம் கண்டு கொண்டோம். இதிலே 1 என்றபடியால் அப்படியே 1 என்று போட்டோம். இதுல 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, இதுல 1, 2, 3ஐ கூட்டினால் 6. அப்ப இப்படியான ஒரு தரப்பட்டு 4 கோடுகள் இப்படி கோடப்பட்டால் இதுக்குள்ள இருக்கிற முக்கோணி எத்தனை என்றால் நாங்க 1, 2, 3, 4ஐயும் கூட்டுறதானே. 4ஐயும் கூட்டினா 1, 2, 3, 4, 4வது முக்கோணம். அப்ப 10. 4வது முக்கோணம் எப்படி காண்றது? 4
ஐந்தால பெருக்கி வருகின்ற விடைய இரண்டால வகுக்கிற போது எங்களுக்கு 4வது முக்கோணம் கிடைக்கும். அதாவது பிள்ளைகள், நாங்கள் எதிர்நோக்குவது 10 வயது பாலகர்களுக்குரிய போட்டி பரீட்சை. அப்ப அந்த போட்டி பரீட்சையை வெற்றியடைய வேணுமாக இருந்தால் நாங்க இந்த விடயங்கள்ல பல கோணத்திலையும் முயற்சிகளை செய்து முன்னேற வேண்டும். இப்ப இது இன்னும் ஒரு கோடு மேலதிகமாக இருக்குமாயிருந்தால், இப்படியாக இருக்குமாயிருந்தால் இன்னும் ஒரு 5 வரும். அப்படி என்றால் இந்த கருத்து என்ன? 1 2 3 4 5ஐயும் கூட்டுறது, 5ஐயும் கூட்டினா 15 வரும். 15 என்பது 5வது முக்கோணம். எப்படி? முதலாவது ஒரு முக்கோணம் இப்படி இருந்தா ஒரு முக்கோணம், இப்படி இருந்தா 2வது முக்கோணம், இப்படி கீழே 3 இருந்தா அடுத்த முக்கோணம், கீழே 4 இருந்தால் அடுத்த முக்கோணம், கீழே 5 இருந்தால் அடுத்த முக்கோணம். இதான் முக்கோணங்கள். இங்க பாருங்க, இப்படி இருக்க 1 2 3 என்ற இயற்கை எண்கள் தொடராக கூட்டப்படுதல். அப்ப 5வது முக்கோண எண்ணை காண்ற முறை என்ன? 5வது முக்கோண எண்ணை காணில் 5ஐ 6ஆல் பெருக்குதல் வேண்டும், 30. இனி இந்த 30ஐ 2ஆல வகுத்தல் வேண்டும், வகுத்தால் 15. அப்ப இப்ப உங்களுக்கு 8வது முக்கோணம் கேட்டால் 8ஐ 9ஆல பெருக்குங்கோ, வருகின்ற விடைய 2ஆல வகுங்கோ, அதை கீழே போடலாம். அதன் கீழே என்றால் வகுத்தல் என்பதுதான் குறியீடு. அப்ப 8ஐ 9ஆல பெருக்குவோமாயிருந்தால் 8 தர 10 80. இப்படித்தான் 8ஐ 9ஆல பெருக்குவது இலகுவானது. 8ஐ 10ஆல பெருக்கினா 80, 80ல 8 போனா 72. 8 தர 10 80, 80ல ஒரு 8 நீக்கிறோமே, 9ஆல தானே பெருக்கணும். அப்ப 72. 72 2ஆல வகுப்போமா இருந்தால் இதுல 3 12ல 6, அப்ப 36 தான் 8வது முக்கோணம் என்பதை காணுகின்ற முறையை விளங்கிக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா கவனிங்கோ பிள்ளைகள். அடுத்த வினாவில 3 மாணவர்கள், அதாவது 3 சிறுவர்கள் செல்கின்ற வழிப்பாதைகள் காட்டப்பட்டிருக்கு. அவர்கள் ஆரம்பிக்கிற இடத்துல அவர்களை ABC என காட்டி, அவர்கள் செல்லுகின்ற பாதைகள் அம்புக்கோட்டால் காட்டப்பட்டிருக்கு. இதுல கேட்கப்படுற கேள்வி என்னென்றால், இவர்களில் அதிக தடவை வலதுகை பக்கம் திரும்பியவர்கள். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு விளக்கம் தந்திருக்கிறேன். அதாவது வலது கை பக்கம் திரும்புறது என்பது இடது கை பக்கம் திரும்புறது என்பது 2 அடைப்பில காட்டினேன். மணிக்கூட்டுமுள் அசைகிற திசை வலது கை பக்கம், அதற்கு எதிரானது இடது கை பக்கம். அதாவது இது செங்குத்தான 90 பாகையில திரும்புகிற முறையை காட்டியிருக்கிறார். ஆனா மணிக்கூட்டு முள் நேராக நின்றுதான் வட்டத்துல சுற்றுகின்றது. ஆனா நாங்கள் அது பலன் சுழி என கருதி இப்படியாக பார்க்கிறோம். அப்ப நாங்க இப்ப வலது பக்கம் திரும்புற எல்லாவற்றிலையும் வலது பக்கத்தை பார்த்தால் இது வலது, இது வலது. இதுல 2வதுல ஒன்றுமே வலது இல்லை, 3வதுல இது வலது, அடுத்தது இது வலது, இது வலதாக இருக்கின்றது. சாரி, இது 2ம் வலது அல்ல, நான் தவறு விட்டுட்டேன். இருந்தால் இது இதெல்லாம் அதை இடது. அப்ப 3வதுல ஆக ஒரே ஒரு வலதுதான் இருக்கின்றது. அடுத்தது இப்படி போய் இப்படி திரும்புவதும் வலது பக்கம், இதுக்கும் வலது. அப்ப நான் திரும்ப எழுதி காட்டுகிறேன் பாருங்க. அப்ப இதுல இது வலது, இது வலது. நாங்க இப்படி போய் இப்படி திரும்பினா வலது, இப்படி போய் இப்படி திரும்பினா வலது. மற்ற இதுல 2மே இடது. அதை நான் வேற வேற கொடுத்து காட்டுறேன். இதுல இங்கே இப்படி போய் இப்படி போறது வலது,
அடுத்ததாக அதாவது சாரி இது இடது, இதுக்கும் அடுத்ததும் இடது, அடுத்த இப்படி போய் இப்படி திரும்புற ஒன்றுதான் வலதாக இருக்கின்றது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. நானே இப்ப விளக்கம் தெரிவிக்க தவறு வர்றேன். அப்ப இது இடது, இது இடது, இது ஒன்றுதான் வலது, அடுத்த இதுக்கும் இடது. அப்ப நான் இடதுக்கு சிவப்பு மையில காட்டுறேன். இது இடது, இது இடது, இங்கே இது இடது, இதுகும் இடது, இது இடது, இதுகும் இடது. இப்ப இந்த கோடு போடுற மாணவர்களை எச்சரிக்கிறேன், வகுப்பால நீக்கி விட்டுடுவேன். சரி, இவர்களில் அதிக தடவைகள் வலது கை பக்கம் திரும்பியவர் யார் என்று கேட்கப்பட்டால், இவர் 2 தடவை வலது கை பக்கம் திரும்பி இருக்கிறார். இவர் ஒரு தடவையும் வலது கை பக்கம் திரும்பவில்லை, வலது பக்கம். இவர் ஒரு தடவையும் வலது கை பக்கம் திரும்பவில்லை. இவர் ஒரு தடவை மாத்திரம்தான் வலது கை பக்கம் திரும்பி இருக்கிறார், ஒரு தடவை. அப்ப அதிக தடவை வலது கை பக்கம் திரும்பியவர் என்றால் முதலாவது விடைதான் பொருத்தம், 2 தடவை திரும்பி இருக்கிறார். இவர்களில் அதிக தடவை இடது கை பக்கம் திரும்பியவர் யார் என்றால் அதிக தடவையில இங்க பாருங்க, இவர் 1 2 3 4 தடவை. அப்ப சி என்பதுதான் விடையாக அமைக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு பார்வையிடுவோம். இது கம்பியை வளைத்து எழுத்துக்கள் ஆக்குகின்ற முயற்சியில உள்ள கோலங்கள். இப்ப பாருங்க, எஸ் என்பதில் அதில் எத்தனை இடத்துல வளைக்கப்படுதல் வேணுமென்றால் 1 2 3. ஆனா சமனான தூரத்துல வளைக்கப்படும். சாரி, 1 2 3 4. ஆனா சமனான தூரத்துல வளைக்கப்படுதல் வேண்டும். இந்த எழுத்து 4 இடங்கள்ல வளைக்க வேணும், சமனான இடைவெளி இருக்க வேணும் என்றால் இது பொருத்தமாக இருக்கின்றது. இது பொருத்தமில்லை, இதுவும் பொருத்தமில்லை. அப்ப விடையாக இதான் பெற வேணும். அப்ப சி என்பது 2 இடத்துல வளைக்கோணும், பொருத்தமாக இருக்கின்றது. எண் என்பது 3 இடத்துல வளைக்க வேணும், இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே இதை கொண்டு ஆக்கப்பட்டது எஸ்சிஎம் என்பது முதலாவதுல தான் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த ஓ என்பதற்கு 3 இடத்துல வளைத்தால் போதும். 1 இடம், 2 இடம், 3 இடம். 4வது இடம் 2 கம்பிகளும் சேருகின்ற இடமாக இருக்கும். அப்ப 3 சமனான தூரத்தில் உள்ளது. இது 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. நாங்க இங்க கவனிக்கணும். சி 3 இடத்துல சமனான தூரம் ஓவுக்கு. அடுத்தது சிக்கு 2 இடம், சரி, எல்லுக்கு 1 இடம். அப்ப இதற்கு 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, உங்களுக்குரிய நேர அதாவது உங்களை கற்பிப்பதற்கான நேரம், கற்பித்து முடிப்பதற்கான நேரம் நெருங்குகின்றது. உங்களுக்கு அடுத்த திங்கட்கிழமையில இருந்து ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்குத்தான் வகுப்புகள் நடக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு விடுமுறை தரப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்பு சரியாக வகுப்பு மீள ஆரம்பிக்கப்படும். நீங்க கொஞ்சம் அக்கறையோட கவனமாக இருந்தா உங்களை மிகவும் பாராட்டுறேன். நீங்க ஒழுக்கமுள்ள மாணவர்கள். இப்ப பாருங்க, இந்த வகுப்புல 61 பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை தானும், ஒரு பிள்ளை கோடு போட்டார்கள். நான் இந்த பேப்பரை எடுக்கின்ற போது ஸ்கிரீன்ல கீறவில்லை. அதே நல்ல ஒழுக்கம். இதுதான் உங்களோட முயற்சி என்பது. இப்படி நீங்க ஒழுங்காக கற்கின்ற பட்சத்துல நீங்க சிறந்த பருப்பேறு பெறுவதை நிச்சயம். உங்களை நீங்க உயர்த்தி கொள்ள வேணும். அத்தோடு நான் இந்த காணொளி வீடியோ போடுங்கோ என்று சொல்றேன். நீங்க பாருங்க, இதுல வீடியோ போடாதவர்கள் மொத்தம் 16 பேர் வீடியோ போடவில்லை. அப்ப நான் இவர்களை பற்றி மிக கேவலமாகத்தான் மதிப்பிடுகின்றேன். மாணவர்களாக இருந்தாலும் இவர்கள் எதிர்காலத்துல உண்மையிலேயே ஒரு ஒழுக்கமற்றவர்களாக வருவார்கள் என்பது ஆசிரியரின் கணிப்பு.
அதாவது அவர்கள் என்ன காரணம், நித்திரையில படுத்திருப்பார்கள். அப்ப தாங்கள் படுத்திருப்பதை காட்டக்கூடாது என்பதற்காக வீடியோ எடுக்காம இருக்கக்கூடிய கூடும், வீடியோ போடாம. ஆனால் அது ஒரு, அதாவது உண்மையான ஆசிரியரின் சொற்களை மதிக்காத பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.